ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஐன்ஸ் கிச்சனில் ஷேர் பண்ண போகிற ரெசிபி தொதல். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறந்துடாமல் ஐன்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ரொம்பவே இந்த தித்திப்பான தொதலை எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு 2 லிட்டர் தேங்காய் பால், முழுக்க தேங்காய் பாலில் தான் செய்யணும். நல்லா திக்கான தேங்காய் பால், தலைப்பாலாக நீங்கள் எடுத்துக்கணும். இன்றைக்கி 8லேருந்து 9 தேங்காயிலேருந்து நான் 2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இதில் இருக்கிற நம்ம 2வது பாலை எதுக்கு யூஸ் பண்ணலான்னு நான் பின்னாடி வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இப்போ நம்ம அதுக்கு தேவையான வெல்லம், 2 கிலோ வெல்லம் எடுத்திருக்கேன், நல்லா பொடிச்சு வச்சுருக்கேன். நீங்கள் கருப்பட்டிலையும் செய்யலாம், தொதல் இன்னும் ருசியாக இருக்கும். இதுக்கு தேவையான அரிசி மாவு 1 கிலோ. நீங்கள் வறுத்த அரிசி மாவும் எடுத்துக்கலாம், இல்லாட்டினா வறுக்காமல் எடுத்துக்கலாம். வறுக்காமல் எடுக்கிறதுனால நம்மளுக்கு டேஸ்ட்டில் ஒன்றும் பெரிய வித்தியாசம் வரப்போகிறது இல்லை. உங்களுக்கு சிகப்பரிசி மாவு கிடைக்கும்னா நீங்கள் அதுலேயும் செய்யலாம். இது 50 கிராம் முந்திரி கொஞ்சம் ரஃப்பாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா சேர்த்திக்கலாம். இது ஏலக்காய் பொடி. இப்போது இந்த 2 கிலோ வெல்லத்தை நான் ஒரு பேனில், சாஸ் பேனில் ஆட் பண்ணிவிட்டு, இந்த 2ஆம் பால் சொன்னேன் பார்த்திங்களா, அது ஒரு 3/4 சுண்டுக்கு எனக்கு கிடச்சிச்சு. அதை இந்த வெல்லத்தில் போட்டு, வெல்லத்தை கொஞ்ச நேரம் மிதமான சூட்டில் போட போகிறேன். இன்னுமே உங்களுக்கு வெல்லம் சின்ன பொடியாக இருந்ததுன்னா நீங்கள் வெறுமனே இந்த பாலில் கரைச்சா போதும், ஹீட் பண்ண வேண்டியதில்லை. எதுக்கு நம்ம இந்த மாதிரி 2ஆம் பாலில் கரைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூசி அசடு எல்லாம் இருக்கும் பாருங்கள், இதில் இந்த கருப்பாக தூசி எல்லாம் விழுது பாருங்கள். இந்த மாதிரி செய்கிறதுனால நம்மளுக்கு அந்த இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 1 கிலோ மாவை நல்ல அகலமான சட்டியில் எடுத்துக்கிட்டு, எடுத்து வச்சுருக்க தலைப்பால் அதில் சேர்க்குறேன். சிகப்பரிசி மாவு கிடைக்காது அப்படின்றவங்க வீட்டிலே நீங்கள் சிகப்பரிசி வச்சுருந்தீங்கன்னா அதை 1 மணி நேரம் தண்ணியில் ஊற போட்டு களைஞ்சு ஃபேன் கடியில் காய வச்சு நீங்கள் மிக்ஸி ஜாரில் பொடிச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சிகப்பரிசி மாவு நம்ம ஹோம்மேடாகவே ரெடி பண்ணிக்கலாம். இப்போது நம்ம எல்லா பாலையும் இதில் ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்ல ஒரு விஸ்க் வச்சு வேகமாக கிளறி விடுங்க. சின்ன கட்டி கூட இருக்கக்கூடாது, அந்தளவுக்கு நல்லா ஃபாஸ்ட்டாக ஃபோர்ஸாக கிளறி விடுங்க. இப்போ இதில் ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சுட்டு நம்ம காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா வெல்லம், அதை வடிகட்டிடுங்க. இப்போது நம்ம இந்த வெல்லத்தையும் மாவையும் ஒன்றா கலக்கியாச்சு, தலைப்பால் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போலேருந்து தான் நம்மளோட வேலை தொடங்குது. இப்போது இந்த அகலமான சட்டியை நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டவ்வில் போட்டுட்டு, எப்போவுமே இந்த ஹல்வா கிண்டுறதுக்கு சூடு மிதமானதில் தான் இருக்கணும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் போட்டு கிண்டிங்கன்னா ஹல்வா உங்களுக்கு அடி பிடிச்சி கருகி போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். கொஞ்சம் நீங்கள் கையை எடுத்தாலுமே இந்த ஹல்வாவில் கிண்டுறது தான் மெயினான வேலை. நியர்லி 3லேருந்து 3.5 மணி நேரம் வரைக்கும் இந்த ஹல்வா கிண்டணுங்க. ரொம்ப பொறுமை அவசியம். ஆனால் ரொம்ப பொறுமையாக நீங்கள் செய்கிற இந்த ஹல்வா ரொம்ப ருசியாகவும் ரொம்ப தித்திப்பாகவும் இருக்கும். இப்போது இந்த மாதிரி கை எடுக்காமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போது நம்ம கிளற ஆரம்பித்து 45 நிமிஷம் சரியாகுது. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஏலக்காய் பொடி 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருந்தோம், அதை சேர்த்துட்டு ஏலக்காய் பொடியை நல்லா அதோடு கிளக்கி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சதுக்கு முந்திரியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஸ்ரீலங்காலெல்லாம் பார்த்திங்கன்னா இது கூடவே வறுத்த பாசி பருப்பு சேர்ப்பாங்க. எங்கள் வீட்டில் எங்கள் குட்டீஸ்க்கு அந்த மாதிரி பருப்பு அதெல்லாம் இடையில வர்றது கொஞ்சம் பிடிக்காது, அதனால் நான் அதை ஆட் பண்ணல. உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது 1 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்மளோட ஹல்வா டைட் ஆகிட்டே இருக்குது. கிண்டுறதுக்கு கை கொஞ்சம் சிரமமாக இருக்குது, பட் கை எடுக்காமல் கிண்டணும். இந்த மாதிரி எந்த ஏரியாலையுமே அடி பிடிக்காத மாதிரி நல்ல ஒரு துணியை வச்சு சட்டியை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு
இப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். கண்டிப்பாக ஒருத்தர் மட்டும் இதை செய்ய முடியாது. வீட்டில் உள்ளவங்க ஹெல்ப் நீங்கள் கேட்டுட்டு ஒரு 2 பேராக சேர்ந்து செஞ்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி சுற்றி சுற்றி to and fro மோஷனில் நீங்கள் கிண்டிக்கிட்டே இருக்கணும். முன்னும் பின்னுமா கிண்டணும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்ததுக்கும் இப்போ நல்லா வித்தியாசம் தெரியும். இப்போ கரெக்டாக 3 மணி நேரம் டைம் ஆகிருக்கு. நம்ம ஹல்வா கரண்டியோட பெரட ஆரம்பிச்சிருச்சு. மோரோவர் நம்ம ஸ்டேஜ் வந்துருச்சு, இறக்குற பதம் வந்துருச்சு. பாருங்கள், நம்ம கொஞ்சம் கூட நெய்யோ எண்ணெயோ எதுவுமே சேர்க்கலை. தேங்காய் பால்லேருந்து இந்த எண்ணெய் வெளியாகுது பாருங்கள். இப்போ 3.5 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம ஹல்வா ரெடி. இதை நான் முதல்ல வாழை இலையில் கொட்டுறேன். எப்போவுமே நம்ம வாழை இலையில் சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகம். இந்த சூடான ஹல்வாவை ஃபஸ்ட்டு நீங்கள் வாழை இலையில் சேர்க்கும் போது உங்களுக்கு அந்த வாழை இலையிலோட குட்னஸ் எல்லாம் நம்ம ஹல்வாவில் சார்ந்திருக்கும். யூஸ்வலாக திருநெல்வேலியில் பார்த்திங்கன்னா ஒரு ஹல்வா கடையிலலாம் சின்ன வாழை இலையில் தான் கொடுப்பாங்க நம்மளுக்கு சாப்பிடவே. ஸோ ஃபஸ்ட்டு நான் வாழை இலையில் சேர்த்துட்டு எடுத்துகிட்டு கொஞ்சம் இதை ஆறினோன்னே ஒரு மோல்டில் மாற்றிடுவேன். ஏன்னா நான் உங்களுக்கு பீஸ் போட்டு காட்டணும் இல்லையா. ஹல்வா நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் பீஸ் போடவே வரும். ஸோ ஒரு நைட் ஆற விட்டுருங்க. நீங்கள் செஞ்ச அடுத்த நாள் தான் இதை சாப்பிட்ற முடியும். சூடாக சாப்பிட பிடிக்கும் அப்படிங்கிறவங்க கொஞ்சமாக நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஆனால் இந்த தொதலை நீங்கள் ஆற வச்சு சாப்பிட்டிங்கன்னா தான் ரொம்ப ருசியாக இருக்கும். இப்போது நான் மத்தியானம் 2 மணிக்கு கிண்ட ஆரம்பிச்சதுங்க. இது நைட்டு 10 மணி. உங்களுக்காக கொஞ்சம் சீக்கிரமாகவே பீஸ் போட்டு காட்டிடுவோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் தொதலை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறந்துடாமல் நம்ம ஐன்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.